ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்தலாம். நிஃப்டி வந்துட்டு 58 பாயிண்ட் மைனஸ்லயும், பேங்க் நிஃப்டி 13 பாயிண்ட் பிளஸ்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா கோல்ட பார்த்தோம்னா இன்னைக்கு 80 ரூபாய் ஏறி 11,580 ரூபாயில இன்னைக்கு கோல்டு இருக்கு. கோல்டு இதே ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் 1 இயர்ல வந்துட்டு 14,000 ஒரு கிராம் கோல்டு வந்து ரீச் ஆயிரும். கோல்டு பீஸ் வந்துட்டு இன்னைக்கு 102 ரூபாயில இருக்கு. கோல்டை நம்மளால கன்சிடர் பண்ண முடியலன்னா கோல்டு பீஸை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே போகலாம். அடுத்ததா இப்ப எல்லா பக்கமும் வந்துட்டு சில்வரை வந்து பயங்கரமா ப்ரொமோட் பண்றாங்க. இந்த நியூஸ்னால சில்வர் பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. சில்வர் வந்து இன்னைக்கு 1 கிராம் 197 ரூபாயில இருக்கு. சில்வரை வந்து நம்ம வந்துட்டு ஒரு கரன்சியா கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ வந்து கோல்டு மாதிரி இது இருக்காது. இது வந்து வொலட்டைலா தான் இருக்கும். இப்ப நம்ம வந்து பழைய கோல்டை கொண்டு போய் கடையில கொடுத்தோம்னா அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வந்து கோல்டு எடுத்துக்குவாங்க. ஆனா சில்வர் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. சில்வரை வந்து 50% தான் டிஸ்கவுண்டட் ரேட்ல தான் எடுப்பாங்க. ஸோ இதுல இருந்தே தெரியும் சில்வரை வந்து நம்ம வந்து ஒரு கரன்சியா கன்சிடர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இதை வந்து நம்ம பார்க்க முடியாது. டாடா மோட்டர் வந்து இன்னைக்கு 2% விழுந்திருக்கு. இந்த 1 வீக்காவே வந்து 7.5% விழுந்திருக்கு. நாளைக்கு தான் வந்து ரெக்கார்ட் டேட்டு. எதுக்கு அப்படின்னா டிமேட்ச் பண்றதுக்கு. நாளைக்கு தான் டாடா மோட்டர் வந்து டிமேட்ச் பண்றாங்க 1:1 ரேஷியோல. இதுல வந்துட்டு புதுசா ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டு டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்ற ஒரு ஷேர் வந்துட்டு கிரியேட் ஆகும். அடுத்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்த்தலாம். யூஎஸ்ல சிடிஎம்ஓ அப்படின்ற கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்துதான் வந்துட்டு நம்ம ஃபார்மா ஸ்டாக்ல growth இருக்கும். இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்னால வந்துட்டு ஒரு டெம்பரவரி இம்பாக்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அந்த ரிப்போர்ட்லயே வந்துட்டு ஃபார்மா ஸ்டாக் வந்து இயர் ஆன் இயர் வந்துட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினா வந்து சன்ஃபார்மா வந்து இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் வந்துட்டு 3% விழுந்திருக்கு. அதே மாதிரி டாக்டர் ரெட்டிலையும் வந்துட்டு 2.5% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிப்லால மட்டும்தான் வந்துட்டு 4% growth இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4% growthம் வந்துட்டு இந்தியால வந்து டிமாண்ட்னாலதான் வந்து அந்த growth வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா டாட்டால இருந்து வந்திருக்கு. டாடா சன்ஸ் சேர்மனான சந்திரசேகர் சாருக்கு வந்துட்டு திரும்ப எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க டாடா ட்ரஸ்ட்ல இருந்துட்டு. இது வரைக்கும் யாருக்குமே வந்துட்டு டாடா குரூப்ல இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு, தேர்ட் டைமா வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு சந்திரசேகர் சாருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு இவர் கண்டினியூவா செமிகண்டக்டர் அண்ட் இவி அப்புறம் ஏர்லைன்ஸ்ல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. அடுத்த ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ரீட்டைல் சேல்ஸ் இன்ஃபிளேஷன் வந்துட்டு இந்த செப்டம்பர் மாசத்துல 8-year லோ வந்துட்டு டச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா HCL டெக்னாலஜிஸ் இவங்க வந்து இன்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. இதுல வந்து ஒரு சீக்வன்சியலான ரெவன்யூ growth இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அவ்வளவுதான் நியூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.